உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சிக்கித் தவித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக விமானம் மூலம் சென்னை திரும்புகின்றனர். வாரணாசிக்கு கிரிக்கெட் விளையாடச் சென்ற தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி வீரர்கள் முன்பதிவு செய்த ஏசி வகுப்பு பெட்டியில் ஏற முடியாமல் தவித்த காட்சிதான் இது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடந்த 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகளுக்கான மண்டலங்களுக்கிடையேயான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் தென்னிந்திய அணி சார்பில் தமிழ்நாட்டிலிருந்து மதுரை, சேலம், ராமநாதபுரம், அரியலூர், ஈரோட்டைச் சேர்ந்த 6 வீரர்கள் மற்றும் ஒரு மேலாளர் பங்கேற்றார். போட்டி முடிந்து வாரணாசியிலிருந்து சென்னை திரும்புவதற்கு கங்கா காவிரி விரைவு ரயிலில் 3ஆம் ஏசி வகுப்பில் அவர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். ஆனால் கும்பமேளாவை ஒட்டி ஏற்பட்ட கூட்டம் காரணமாக மாற்றுத்திறனாளி வீரர்களால் ரயிலை நெருங்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அவர்கள் ரயிலை தவறவிட்டு விளையாட்டு உபகரணங்களுடன் வாரணாசி ரயில் நிலையத்திலேயே காத்திருந்தனர். நைட்டு 1 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். ஆனா ட்ரெயின்ல எங்களால ஏற முடியல. ஏசி கம்பார்ட்மெண்ட்ல புக் பண்ணியிருந்தோம், 3rd ஏசில. எங்க கம்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே வந்து ஏறினதுனால பசங்க பிசிக்கலி சேலஞ்சு எல்லாருமே பேக் இதெல்லாம் வச்சுட்டு அந்த ட்ரெயின் கதை கூட போக முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அடுத்த ட்ரெயின் எங்களுக்கு 6 மணின்றாங்க. அதுவும் அன்ரிசர்வ்ல உங்களால கண்டிப்பா போக முடியாது. கும்பமேளா நடக்கிறதுனால ரொம்ப க்ரௌடா இருக்காங்க. சரியான வழிமுறைகளே எதுவும் எங்களுக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. இந்த தகவல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்த நிலையில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. உடனடியாக தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்களை விமானம் மூலம் சென்னைக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்படுவதாக உறுதியளித்தார். தெரிஞ்ச உடனே நானே நேரா கேப்டன் சிவாத் நான் பேசிட்டேன். இது சவுத் ஜோனல் மேட்ச், இன்டர் ஜோனல் மேட்ச் நடந்தது சிவகாசியில, வாரணாசியில. நேற்றுக்கு இவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் இருந்தாலுமே அவங்க ட்ரெயின் ஏற முடியல அங்க இருக்கிற கிரௌட் சூழ்நிலையினால. இப்ப என்ன பண்றோம்னா இந்த 7 பேர் 6 பிளேயர்ஸ் பிளஸ் ஒரு மேனேஜர் வந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வரதுக்காக இமீடியட்டா பிளைட் டீடைல்ஸ் பாக்குறோம். அவங்க இமீடியட் செலவுக்காக ஒரு 10,000 rupees அனுப்புறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட் போறதுக்கான அந்த செலவெல்லாம் தேவைப்படும். அந்த செலவுக்குமே நம்ம காசு அனுப்புறோம். வாரணாசியில் தவித்த வீரர்களை தொடர்பு கொண்ட தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக 10,000 ரூபாய் நிதி உதவி அளித்து ரயில் நிலையத்திலிருந்து விமான நிலையம் செல்ல உதவியது. அதற்குள் துணை முதலமைச்சர் உதயநிதியின் அறிவுறுத்தலின் பேரில் 6 வீரர்கள் மற்றும் ஒரு மேலாளருக்கு விமான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டன. நேரடி விமானம் கிடைக்காத நிலையில் வாரணாசியிலிருந்து பெங்களூருவிற்கும் அங்கிருந்து சென்னைக்கும் வரும் வகையில் விமானங்கள் முன்பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு விளையாட்டு வீரர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். 1 ஹவருக்குள்ள எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. இதுக்கு தீர்வு கொடுத்த நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நள்ளிரவில் செய்வதறியாது தவித்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியை தொடர்ந்து அரசு மேற்கொண்ட நடவடிக்கை மூலம் விமானத்தில் சொந்த ஊர் திரும்புகின்றனர்.